7 பேர்ல 6 பேர் இந்த லைன் பார்த்துக்கலாம். இந்த லைன் 6 பேர் பார்த்துக்கலாம். சரியா? ஃப்ரீயாக மீதி ஒரு ஆள் அங்கே வெஜ்ஜுக்கு வெஜ்ஜை பிடிச்சி நீங்கள் வந்து வெஜ்ஜுக்கு யார் போகணும்? வெஜ்ஜுக்கு நீ போயிரு. வெஜ்ஜு ஒரு ஆள் போகணும். நான் நெக்ஸ்ட் மந்த் வெஜ்ஜுக்கு நீ போயிரு. புரியுதா? நீ வந்து ஐஸ் நீ வெஜ்ஜு பார்த்துக்க. நீ 2 பேர் கூப்பிட்டு நின்றுக்காங்க. சரியா? இப்போ வந்து நீ ஐஸ் பண்ணிருக்கா. இந்த லைன் பார்த்துக்கா. என் கூட அந்த லைன் வந்துடு. சரியா? இதில் மெயின் வந்து இலையில எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு சரி இருக்கணும். ஒரு ஐட்டம் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் உள்ள நிலைங்க. தயவு செய்து சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உள்ள நிலைங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிடுவோம் தெரியாது. கடைசியில் தான் வந்து வீட்டாக இருந்தால் பொண்ணு அப்படி கூட அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் எவனுமே இருக்க மாட்டேங்குது. டோட்டலாக எடுத்துட்டு எல்லாமே வெளியே போயிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சாப்பிடணும்னா சாப்பிட வேணும்னு யாரையும் சொல்ல போகலாம். வேலை முடிஞ்சா சாப்பிடணும் அப்போல்லாம் நான் ருசிலாம் போட்டேன். நான் எல்லாத்துக்குமே பசி. புரியுதா? 2 பேராக உட்காரு. 2 பேராக எல்லாத்துக்குமே தானே சொல்கிறேன். 2 பேராக உட்காரு. மொத்தமாக போய் 5 பேர் 6 பேரும் போய் உட்காந்துங்களா நமக்கு தான் தடுமாட்டுவோம். அந்த இடத்துல இந்த இஷ்யூ தான் நம்ம கேட்டீங்க நடக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பேர் பக்கம் வந்துட மாட்டேன். என்னதான் இந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்தா நான் ஒரு ஆளை திட்டு எவனையுமே காணாது. வீட்டு ஆட்கள் என்ன கேட்குறாரு இல்லை நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு சாப்பிட்றேன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பேர் எக்ஸ்கூஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேங்களா? ஆரம்பத்துல இருந்து எல்லாம் கேட்டீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசாக யாரும் வேலைக்கு பார்க்கலாம். ஏன்னா புதுசாக வந்து ஒரு ஆள் தான். வேறு யாரும் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு இலை எடுத்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்தீங்கன்னா அடுத்த என்ன எடுக்கணும்? ஸ்வீட் எடுக்கணும். ஸ்வீட் எடுத்தீங்கன்னா அடுத்த என்ன எடுக்கணும்? இதை வந்து நான் ஒவ்வொன்றா கொஞ்சமா தம்பி இலையை எடுத்து வா, தண்ணி எடுத்து வா, ஸ்வீட் எடுத்து வா, லைனாக லைட்டோ அப்படி இல்லை. வெறும் சாப்பாடு நான் உள்ள போய் ஒரே இடத்துல மெயினாக போய் போகலாம் பேசுகிறேன். ஒரு பக்கெட்டு சாப்பாடு உள்ளே தான் நிற்கிறீங்க. நான் மொத்தமாக ஒரு இடத்துல நிற்கிறேன். ஒரே கூட்டமாக நின்று பேசிக்கிறேன். நடங்க உண்மைக்குனே நடங்க. 4 மணி நேரம் தான் இல்லை 3 மணி நேரம் தான் நடக்க போகிறீங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். இல்லை நடங்க. அதுக்கு நடக்கும்போது ஆள் வந்து நீங்கள் வாய் தோணும் பேசணும். நானே ஒரு பேச முடியாது. புரியுதா? நான் ஒரு அளவு தான் கேட்க முடியும். நீங்களும் ஆளுங்களை வாயை தோணும். அண்ணா சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, என்ன வேணுமா, எதாவது வேணா சொல்லணும்னா நீங்களே கேட்கணும். உள்ள கேட்டால் நீங்களே படிச்சு பாருங்க. மெயின் வந்து உள்ளே தான் நிற்கணும். ஒரு உள்ள அந்த டைம் இருக்குது. அந்த ரோவில் போனால் அந்த ரோவில் ஒரு ஆள் சாப்பாடு எடுத்து போறியா, லால்ச்சா ஊற்றியா, இந்த பக்கம் எடுத்து இல்லை உங்களுக்கு ரோவில் போட்டு பிளான் பண்ணியாது. நான் உள்ள ஆரம்பத்துக்கு போனால் சொல்லி கொடுத்து 2 வருஷமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி